வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். மக்களவைக்கு நான்காவது கட்டமாக 10 மாநிலங்களைச் சேர்ந்த 96 தொகுதிகளுக்கு நாளை வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. நாட்டை கட்டமைப்பதற்குமான தேர்தல் இது என்று பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான நடவடிக்கைகளுக்கு நடுவர் மன்றத்தின் செயல்பாடுகள் உதவிடும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். உலக அன்னையர் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி 18 ரன் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். மக்களவைக்கு நான்காவது கட்டமாக 10 மாநிலங்களைச் சேர்ந்த 96 தொகுதிகளுக்கு நாளை வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. ஆந்திர பிரதேசத்தில் 25, தெலுங்கானாவில் 17, உத்தரப்பிரதேசத்தில் 13, மகாராஷ்டிராவில் 11, மேற்கு வங்கம் மற்றும் மத்திய பிரதேசத்தில் தலா 8, பீகாரில் 5, ஜார்க்கண்ட் மற்றும் ஒடிசாவில் தலா 4, ஜம்மு காஷ்மீரில் ஒரு தொகுதி என மொத்தம் 96 தொகுதிகளில் நாளை வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இதற்கான விரிவான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் செய்துள்ளது. ஆந்திர பிரதேசம் மற்றும் ஒடிசாவில் மக்களவைத் தேர்தலுடன் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவும் நாளை நடைபெறவுள்ளது. ஆந்திர பிரதேசத்தில் 175 சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கும், ஒடிசாவில் மொத்தமுள்ள 147 சட்டப்பேரவைத் தொகுதிகளில் 28 தொகுதிகளுக்கு நாளை வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. பீகார் மாநிலம் சமஸ்திபூரில் காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கேயும், மகாராஷ்டிர மாநிலம் நந்தர்பார் மாவட்டத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திருமதி பிரியங்கா காந்தியும், கடப்பா மக்களவைத் தொகுதியில் அக்கட்சியின் மூத்த தலைவரான திரு ராகுல் காந்தியும் பிரச்சாரம் மேற்கொண்டனர். இதனிடையே எஞ்சிய கட்டங்களுக்கான மக்களவைத் தேர்தலையொட்டி பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி மேற்கு வங்கத்தில் இன்று பிரச்சாரம் மேற்கொள்கிறார். இதையொட்டி அங்கு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்வதற்கும் நாட்டை கட்டமைப்பதற்குமான தேர்தல் இது என்று பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் சத்தாரா மக்களவைத் தொகுதியில் நேற்று பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் மத்திய அரசின் பல்வேறு நலத்திட்டங்களை பட்டியலிட்டார். ஏழைகளின் நலன்களை கருத்தில் கொண்டே மத்திய அரசு நலத்திட்டங்களை உருவாக்கி வருவதாக திரு மோடி கூறினார். உற்பத்தித் துறையின் மையமாக இந்தியாவை உருவாக்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே கூறியுள்ளார். பீகாரில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் உற்பத்தியுடன் கூடிய ஊக்கத்தொகை திட்டத்தை மறுசீரமைப்பதன் மூலம் ஆயிரக்கணக்கான வேலைவாய்ப்புகளை உருவாக்க முடியும் என்று கூறினார். வேலைவாய்ப்புடன் கூடிய ஊக்கத்தொகை திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். இந்தியாவில் உற்பத்தி செய்வோம் திட்டத்தின் முக்கிய அங்கமாக நடுவர் மன்றங்கள் அமைந்துள்ளதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் பாரத் மண்டபத்தில் நடுவர் மன்ற சங்கத்தின் நிகழ்ச்சிகளை தொடங்கி வைத்து பேசிய அவர், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான நடவடிக்கைகளுக்கு நடுவர் மன்றத்தின் செயல்பாடுகள் உதவிடும் என்று கூறினார். பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதில் நடுவர் மன்றங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் இது நாட்டின் விரைவான பொருளாதார வளர்ச்சிக்கு வித்திடும் என்றும் அவர் கூறினார். நாட்டின் சக்தி மற்றும் செல்வாக்கை உலக அளவில் எடுத்துக்காட்டுவதை குறிக்கும் வகையில் இந்த நிகழ்ச்சி அமைந்துள்ளதாக அவர் கூறினார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், வர்த்தகம் புரிதலை எளிதாக்கும் வகையிலான நடவடிக்கைகளை மேம்படுத்தும் வகையில் உயர்தரத்திலான நடுவர் மன்ற செயல்பாடுகளுக்கு மத்திய அரசு அங்கீகாரம் அளித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் வழக்கறிஞர்கள் சமூகம் பல்வேறு பங்களிப்புகளை வழங்கியுள்ளதாக திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். நாட்டின் கனிம வள பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சுரங்கத்துறை செயலாளர் திரு வி எஸ் கந்தாராவ் தெரிவித்துள்ளார். மத்திய சுரங்க அமைச்சகத்தின் கீழ் உள்ள 3 பொதுத்துறை நிறுவனங்களுடன் இணைந்து உருவாக்கப்பட்ட புதிய நிறுவனத்தின் பதிவு அலுவலகத்தை புதுதில்லியில் அவர் தொடங்கி வைத்து பேசினார். இந்தியாவில் உற்பத்தி செய்வோம் மற்றும் வளர்ச்சியடைந்த இந்தியா போன்ற பல்வேறு திட்டங்களை செயல்படுத்துவதில் இந்த அலுவலகம் முக்கிய பங்கு வகிக்கும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். நாட்டில் உள்ள கனிம வளங்களை கண்டறிதல், பயன்பாட்டிற்கு கொண்டுவருதல் மற்றும் அவற்றை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை இந்த நிறுவனம் மேற்கொள்ளும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. உலக அன்னையர் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. தாயின் எல்லையற்ற அன்பு, தியாகம் மற்றும் மகத்தான பங்களிப்பை போற்றும் வகையில் ஆண்டுதோறும் மே மாதம் 2வது ஞாயிறன்று இந்த தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. திரவ எரிபொருளுடன் இயக்கக்கூடிய புதிய ராக்கெட் என்ஜின் சோதனை வெற்றிகரமாக நடைபெற்றது என்று இஸ்ரோ தெரிவித்துள்ளது. மகேந்திரகிரியில் உள்ள இஸ்ரோ வளாகத்தில் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிதாக வடிவமைக்கப்பட்ட PS-4 ரக என்ஜின் எரிபொருள் செலவை குறைக்கும் என்றும் இஸ்ரோவின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. PSLV ராக்கெட்டின் 4வது நிலையில் இந்த என்ஜின் பயன்படும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது.
உத்தராகண்ட் மாநிலம் சமோலி மாவட்டத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற பத்ரிநாத் கோவில் பக்தர்களின் தரிசனத்திற்காக இன்று காலை திறக்கப்பட உள்ளது. இக்கோவில் முழுவதும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளதாக செய்தியாளர் தெரிவிக்கிறார். அதிக எண்ணிக்கையிலான பக்தர்கள் பத்ரிநாத் கோவிலுக்கு வரத் தொடங்கியுள்ளதை அடுத்து அவர்களின் வசதிக்காக விரிவான ஏற்பாடுகளை அம்மாவட்ட நிர்வாகம் செய்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதனிடையே சர்தம் யாத்திரையில் முதல் நாளில் 43,000 பக்தர்கள் கேதார்நாத், கங்கோத்ரி மற்றும் யமுனோத்ரி ஆகிய புனித ஸ்தலங்களுக்கு வருகை தந்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் பந்தலூரை அடுத்துள்ள கிராமங்களில் காட்டு யானைகள் நடமாட்டம் உள்ள பகுதிகளில் வனத்துறை சார்பில் சூரிய சக்தி உயர் கோபுர விளக்குகள் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே உள்ள படச்சேரி மற்றும் மலவன்சேரம்பாடி கிராம பகுதிகளில் இரவு நேரங்களில் காட்டு யானைகளின் நடமாட்டம் அதிகரித்த வண்ணம் உள்ளது. இந்த பகுதிகளில் போதிய மின் விளக்குகள் இல்லாததால் இரவு நேரங்களில் யானை தாக்குதல் சம்பவம் அதிக அளவில் நிகழ்கின்றன. இதை தவிர இந்த யானைகள் விவசாய நிலங்களையும் சேதப்படுத்தி வருகிறது. இந்நிலையில் இவ்விரு கிராம மக்கள் கிராம பகுதிகளில் போதிய மின் விளக்குகளை அமைக்க வனத்துறைக்கு மனுக்கள் மூலம் கோரிக்கை விடுத்து வந்தனர். சிறப்பு பகுதி மேம்பாட்டு திட்ட நிதியிலிருந்து 4.5 லட்சம் ரூபாய் செலவில் சூரிய சக்தியில் இயங்கும் உயர் கோபுர விளக்குகள் படச்சேரி மற்றும் மலவன்சேரம்பாடி ஆகிய 2 கிராமங்களில் கிரேன் உதவியுடன் நிறுவப்பட்டது. யானைகளின் நடமாட்டத்தை பொதுமக்கள் எளிதாக கண்காணிக்க முடிகிறது. சேரம்பாடி வனச்சரகர் ஐயனார் மற்றும் வனவர் குணசேகரன் முன்னிலையில் இந்த பணிகள் நடைபெற்றது. உதகையிலிருந்து சரவணன். தமிழகத்தில் இன்று முதல் 4 நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளின் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது என்று அந்த மையம் கூறியுள்ளது. நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரையிலான மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும், சேலம், கரூர், மதுரை போன்ற உள் மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரி செய்திகள். ஆப்கானில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 300ஆக அதிகரித்துள்ளதாக ஐநா கூறியுள்ளது. கார்கிலில் 85 வயதிற்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்கள் வாக்களிக்க ஏதுவாக வீட்டில் இருந்தே வாக்கு செலுத்தும் நடைமுறையை தேர்தல் ஆணையம் அறிமுகப்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் போதைப்பொருள் மற்றும் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து தலைமை செயலாளர் திரு சிவ்தாஸ் மீனா சென்னையில் நேற்று ஆய்வு செய்தார். உலக செவிலியர் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி 18 ரன் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. கொல்கத்தாவில் நேற்று நடைபெற்ற ஆட்டம் மழை காரணமாக தடைப்பட்டதை அடுத்து போட்டி 16 ஓவர்களாக குறைக்கப்பட்டது. இதையடுத்து முதலில் ஆடிய கொல்கத்தா அணி நிர்ணயிக்கப்பட்ட 16 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 157 ரன் எடுத்தது. 158 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய மும்பை அணி 8 விக்கெட் இழப்பிற்கு 139 ரன் எடுத்தது. இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை அணி ராஜஸ்தான் அணியை எதிர்கொள்கிறது. சென்னையில் நடைபெறவுள்ள இப்போட்டி மாலை மணி 3:30க்கு தொடங்குகிறது. மற்றொரு போட்டியில் பெங்களூரு அணி தில்லி அணியை எதிர்கொள்கிறது. பெங்களூருவில் நடைபெறும் இப்போட்டி இன்றிரவு 7:30 மணிக்கு தொடங்குகிறது. உலகக்கோப்பை பாரா வலுத்தூக்கும் போட்டியில் இந்தியாவின் சக்கினா கத்தூன் 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளார். தாய்லாந்தில் நேற்று நடைபெற்ற மகளிர் 55 கிலோ பளுதூக்கும் போட்டி மற்றும் மொத்த எடைப்பிரிவுகளில் அவர் இப்பதக்கங்களை கைப்பற்றினார். 105 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் கஸ்தூரி ராஜாமணி வெண்கலப் பதக்கம் வென்றார். முன்னதாக ஆடவர் 65 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் அசோக் மலிக் தங்கப்பதக்கம் வென்றார். 49 கிலோ எடைப்பிரிவில் பரம்ஜித் சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களவைக்கு 4வது கட்டமாக 10 மாநிலங்களைச் சேர்ந்த 96 தொகுதிகளுக்கு நாளை வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. நாட்டை கட்டமைப்பதற்குமான தேர்தல் இது என்று பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான நடவடிக்கைகளுக்கு நடுவர் மன்றத்தின் செயல்பாடுகள் உதவிடும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். உலக அன்னையர் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி 18 ரன் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது.